ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்கிரிடியன்ஸ்ல ஹைபிரிட் இன்கிரிடியன்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? எஸ் சார். ஓகே. ஹைப்ரிடும் பார்த்தாச்சு சார். ஹைபிரிட் பார்த்தாச்சா? எஸ் சார். ஹைபிரிட் இன்கிரிடியன்ஸ்னா என்ன? மோர் தென் டூ டைப்ஸை வந்து காம்பினேஷன் பண்ணுறது சார். இன்ஹெரிட் ஓகே. பண்ணி. ஓகே, அது சொல்லிட்டாங்களா? எஸ் சார். இப்போ ஹைபிரிட் இன்கிரிடியன்ஸ் தெரியுமா? எஸ் சார். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து சூப்பர் கீவேர்ட் சொன்னாங்களா இன்கிரிடியன்ஸ்ல? நோ சார். ஓகே, சூப்பர் கீ பார்ப்போம். சரிங்களா? எஸ் சார். ஓகே. ஹைபிரிட் தெரியும் அப்போ? ஹைபிரிட் எஸ். தெரியும்ல? ஓகே, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூப்பர் கீ தான் பார்க்க போறோம். எஸ் சார். இப்படி ஏதாவது ஷோ ஆகுதா? நோ சார். Okay. ஷோ ஆகுதா? எஸ் சார். ஓகே. ஓகே, இன்கிரிடியன்ஸ்னு தெரியும். அதோட டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ்னு தெரியும். ஓகே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா சூப்பர் கீவேர்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகே. சூப்பர் கீ. சூப்பர் கீ ஈஸியா பில்டின் ஃபங்க்ஷன். அதாவது இது ஒரு பில்டின் ஃபங்க்ஷன். பில்டின் ஃபங்க்ஷன் என்ன? ஆமா, ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் படிக்கும்போது அப்பர் கேஸ் லோவர் கேஸ் படிச்சிங்களா? எஸ் சார். அது எப்படி என்ன பண்ணுது அப்படின்னா லெட்டரை கேப்ஸா சேஞ்ச் பண்ணுதா? எஸ் சார். அது மாதிரி தான் இதுவும் என்ன பண்ணும், ஒன் ஆஃப் த பில்டின் ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணுது அப்படின்னா பைத்தான் தட் யூஸ் டு கால் எ மெத்தட் ஃப்ரம் த பேரண்ட் கிளாஸ். பேரண்ட் கிளாஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, எஸ் சார். அந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணுது அப்படின்னா கால் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சூப்பர்ன்ற கீயை யூஸ் பண்ணுறோம் நம்ம. சரிங்களா? எஸ் சார். இப்போ பேரண்ட் கிளாஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, சைல்டு கிளாஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ நான் இன்ஹெரிட் பண்ணுறேன், ஒரு பேரண்ட் ஒரு சைல்டு இருக்கு. அப்போ இந்த பேரண்ட் கிளாஸ்ல உள்ள பேரண்ட் கிளாஸ் வந்து சைல்டு கிளாஸ்ல இன்ஹெரிட் பண்ணுறேன். சரிங்களா? எஸ் சார். ஓகே, நான் இது எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, நான் எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். எடுத்துட்டு எடுத்துட்டு சார். ஓகே. ஓகே. ஓகே, விஎஸ் கோட் ஷோ ஆகுதா? எஸ் சார். ஓகே, இந்த விஎஸ் கோடில் தான் என்ன பண்ண போகிறோம்னா நான் இப்போ ஜஸ்ட் இந்த சூப்பர் கே யூஸ் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? எஸ் சார். ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்குவோம். எஸ் கிளாஸ் சார். கிளாஸ் நேம் என்ன வைக்கணும்னா கிளாஸ் நேம் டாட்னு வச்சுக்கோ. சரிங்களா? எஸ் சார். ஓகே, கிளாஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேரண்ட்னு வச்சுக்கோம். கிளாஸ் நேம் எஸ் சார். பேரண்ட்னு வச்சுட்டு இதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ரைட் பண்ணுறோம். டெஃப் P1 வைக்கிறோம். ஃபங்க்ஷன் வச்சுட்டு ரெஃபரன்ஸ்க்கு என்ன கொடுக்கணும்? செல்ஃப். ஓகே, செல்ஃப்ன்றதை ரெஃபரன்ஸ் கொடுத்துருவோம். சரிங்களா? எஸ் சார். ஓகே. P1 டாட் இதில் என்ன பண்ணுறோம்னா பிரிண்டில்
பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றத கொடுத்துக்கோங்க சரிங்களா. எஸ் சார். பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஓகே. நெக்ஸ்ட் இன்னொரு கிளாஸஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் சைல்டு சிஹெச்ஏஎல்டி சைல்டுன்னு கொடுத்துட்டு இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேரண்ட் இருக்குல்ல, எஸ் சார். பேரண்டாக P1ன்ற ஃபங்க்ஷன் இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த சைல்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். இந்த ஆப்ஜெக்டை வச்சு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும்னா என்ன பண்ணணும்? பேரண்ட் மென்ஷன். இங்கே வந்து என்னன்னா பேரண்ட்ன்றதை இன்ஹெரிட் பண்ணணும் சரிங்களா. எஸ் சார். ஓகே பேரண்ட்ன்றதை இன்ஹெரிட் பண்ணிக்குவோம். இன்ஹெரிட் பண்ணிட்டு இதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். டெஃப் CH1ன்னு வச்சுக்குவோம் ஃபங்க்ஷன் நேமு. வச்சுட்டு ரெஃபரன்ஸுக்கு செல்ஃப்ன்றதை கொடுத்துக்கிறேன். செல்ஃபை கொடுத்துட்டு பிரிண்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சைல்டு கிளாஸ்ன்னு இருக்கு ஓகேவா. எஸ் சார். ஓகே இப்போ என்னன்னா இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். எஸ் இந்த சார். கிளாஸ்க்கு சைல்டுன்ற கிளாஸ்க்கு என்ன பண்ணுறோம்னா B1 ஈக்குவல் டு CHALD சைல்டுன்றதை கால் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்னா ரன் பண்ணுறேன். ரன் பண்ண அவுட்புட் பாருங்க. நோ சார். அவுட்புட் எதுவுமே வரல. ஏன் வரல? சார் நான் கால் பண்ணல சார். ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட் என்னன்னா ஆப்ஜெக்ட் வச்சு என்ன பண்ணலாம் ஃபங்க்ஷன் கால் பண்ணலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வச்சு எந்தெந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணலாம்? P1 கால் பண்ணலாம், CH1 கால் பண்ணலாம் சார். ஓகே என்ன பண்ணணும்னா நான் இந்த ஆப்ஜெக்டை வச்சு B1 டாட் CH1ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்டை வச்சு B1 டாட் P1ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் ஓகேவா. கால் பண்ணதுக்கப்புறம் ரன் பண்ணுறேன். ஓகே ரன் பண்ணா அப்படின்னா எனக்கு அவுட்புட் வந்துருச்சு ஓகேவா. எஸ் சார். பட் இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் சரிங்களா. எஸ் சார். நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சூப்பர் கீ தான். இப்போ நான் P1ன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணல ஓகேவா. எஸ் சார். கால் பண்ணாமல் என்ன பண்ணேன்னா வெறும் CH1 மட்டும் ரன் பண்ணுறேன். இப்போ அவுட்புட் என்ன வருது? சைல்ட் கிளாஸ். ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் உள்ள கிளாஸ் மட்டும் வருது. இப்போ நான் என்ன பண்ணா இப்போ தான் சூப்பர் கீ யூஸ் பண்ண போகிறேன். இப்போது இந்த பிரிண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சூப்பர் அப்படின்ற கீ யூஸ் பண்ணிட்டு சூப்பர் டாட் இந்த ஃபங்க்ஷன் P1னா எஸ் P1ன்ற சார். ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணுறேன் ஓகேவா. எஸ் சார். கால் பண்ணிட்டு ஓகே இப்போ போய் ரன் பண்ணுறேன். அவுட்புட் பாருங்க. ஓ சாரி ரெஃபரன்சஸ் கிடையாதா. ஓகே ஓகே அவுட்புட் பாருங்க. அவுட்புட்டில் பேர் எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா நம்ம கால் பண்ணது என்ன அப்படின்னா இந்த CH1 தான். இதுக்குள்ளே வந்து சைல்டு கிளாஸஸ் பிரிண்ட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு சூப்பர்ன்ற கீயோட என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பேரண்ட் கிளாஸில் உள்ள B1ன்ற ஃபங்க்ஷனை டெரைவ் பண்ணுது, கீழே டெரைவ் பண்ணுது. டெரைவ் பண்ணி அதில் பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ன்றதை பிரிண்ட் பண்ணுது ஓகேவா. எஸ் சார். ஓகே இப்போ இது இந்த சூப்பர் கீ ஒர்க் ஆகணும் அப்படின்னா இங்கே இன்ஹெரிட் பண்ணால் மட்டும் தான் ஒர்க் ஆகும். இப்போ நான் இன்ஹெரிட் பண்ணாமல் என்னால் ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணோம் அப்படின்னா எனக்கு எரர் வரும். அவுட்புட்டில் எரர் வருதா? எஸ் சார். ஏன்னா அங்கே கால் பண்ணால் மட்டும் தான் என்ன ஆகும் நமக்கு ரன் ஆகும் சரிங்களா. எஸ் சார். புரியுதா? எஸ் சார். ஓகே இதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. எஸ் சார். ஓகே சூப்பர் கீ புரியுதா? எஸ் சார். சூப்பர் கீ எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? மெத்தட்ஸ் வந்து கால் பண்றதுக்கு. மெத்தட்ஸை டெரைவ் அதாவது பேரண்ட் கிளாஸ் உள்ள மெத்தட்ஸ் வந்து டெரைவ் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணோம் சூப்பர் கீ யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. எஸ் சார். ஓகே இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? எஸ் சார். ஓகே ஆல்ரெடி என்னன்னா ஒரு இன்கிரீடியன்ஸ் பார்த்து முடிச்சிட்டாங்க. நம்ம சூப்பர் கீ பார்த்துருக்கோம். ஓகே இன்கிரீடியன்ஸோட கான்செப்ட் அவ்வளோதான் சரிங்களா. எஸ் சார். ஓகே இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிமார்பிசம் பார்க்க போகிறோம் சரிங்களா. எஸ் சார். ஓகே பாலிமார்பிசம் பார்ப்போம். இது புரியுதா? டவுட் இருக்கா? நோ சார். ஓகே
எப்படி ஆகுதா? எஸ் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் பாலிமார்பிசம்? பாலிமார்பிசம் என்னன்னு பார்ப்போம். பாலிமார்பிசம் எஸ். மீன்ஸ் மெனி ஃபார்ம்ஸ்னு சொல்றோம். ஓகேவா? எஸ் சார். மெனி ஃபார்ம்ஸ் அப்படின்னா எனக்கு மல்டிபிள் கிளாஸஸ் இருக்கிறதா என்ன சொல்றோம்னா மெனி ஃபார்ம்ஸ்னு சொல்றோம். சரிங்களா? எஸ் சார். ஓகே. இன் பைத்தான் இட் அலோவ் த சேம் ஃபங்க்ஷன். நமக்கு சேம் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணா அலோவ் பண்ணும். எஸ் சார். ஆர் அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மெத்தட்னா ஒன்று தான். ஓகே. டூ பிஹேவ் டிஃப்ரெண்ட். எனக்கு என்ன பண்ணா ஃபங்க்ஷன் சேமாக இருக்கும், பட் அதோட பிஹேவியர் அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எஸ் சார். எதை டிபெண்ட் பண்ணி? டிபெண்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். எதை டிபெண்ட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? எஸ் சார். இதை தான் பாலிமார்பிசம் சொல்கிறோம். பாலிமார்பிசம் விஷயம் மெனி ஃபார்ம்ஸ்னு சொல்கிறோம். சேம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், பட் பிஹேவியர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிபெண்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி என்ன பண்ணுவோம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? எஸ் சார். ஓகே, இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க, நம்ம எக்ஸாம்பிளோட பார்ப்போம். எஸ் சார். எடுத்தாச்சா? எஸ் சார். ஓகே. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துருக்காங்களா? சார். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்திருக்காங்களா? எஸ் சார். இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன? கிளாஸ்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி சார். ஓகே. ஆப்ஜெக்ட் வந்து அந்த கிளாஸ்ல இருந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஆகி வரும். ஓகே, ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ட் ஆஃப் கிளாஸ். இன்ஸ்டன்ட் ஆஃப் கிளாஸ். ஓகே. அதில் வந்து வேரியபிள்ஸ் பார்த்துப்பாங்களே, எஸ் சார். என்ன வேரியபிள்ஸ் சொன்னாங்க? இன்ஸ்டன்ட் வேரியபிள் சொன்னாங்க சார். அப்புறம் வேற என்ன சொன்னாங்க? கிளாஸ் வேரியபிள் சொன்னாங்க. கிளாஸ் வேரியபிள் சொன்னாங்களா? எஸ் சார். ஓகே. இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா என்ன, கிளாஸ் வேரியபிள்னா என்ன? கிளாஸ்க்குள்ள வந்து டிஃபைன் பண்றது இன்ஸ்டன்ட் வேரியபிள் சார். ஓகே, கிளாஸஸ்குள்ளே டிஃபைன் பண்ணுறது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஓகே. கிளாஸுக்கு அவுட் சைடு வந்து மெத்தட்ஸ் போடுறது வந்து கிளாஸ். அப்படி கிடையாது. கிளாஸஸ் இன்சைடு கிரியேட் பண்ணுறதுன்னு கிளாஸ் வேரியபிள். கிளாஸஸ் இன்சைடு ஃபங்க்ஷன் அவுட் சைடு கிரியேட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா கிளாஸ் வேரியபிள். ஓகே. கிளாஸஸ் இன்சைடு ஃபங்க்ஷன் இன்சைடு ஃபங்க்ஷன். செல்ஃப் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் என்ன அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஓகே சார். ஓகேவா? எஸ். ஓகே. இதில் வந்து என்னன்னா ஒரு மெத்தட்ஸ் ஒன்று பார்த்துருப்பாங்களே, என்னென்ன மெத்தட்ஸ் பார்த்தாங்க? இன்ஸ்டன்ட் மெத்தட் கிளாஸ் மெத்தட் தான் சார். ஆ, ஸ்டாட்டிக் மெத்தட் கிளாஸ் மெத்தட்ஸ் ரெண்டு பார்த்தாங்களா? எஸ் சார். கிளாஸ் மெத்தட்னா என்ன? அட் கிளாஸ் மெத்தட் வச்சு யூஸ் பண்ணுவோம் சார். வாட் இஸ் கிளாஸ் மெத்தட் கேட்குறேன். அது என்ன பண்ணுதுன்னு கேட்குறேன். ஹலோ, எஸ் சார். கேட்குதா? எஸ் ஓகே. சார். கிளாஸ் மெத்தட்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு கிளாஸ் வேரியபிள் இருக்கும், அந்த கிளாஸ் வேரியபிளை ஆக்சஸ் அண்ட் மாடிஃபிகேஷன் பண்ண தான் நம்ம கிளாஸ் மெத்தட்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? எஸ் சார். ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னா எழுதியிருக்கீங்களா நோட்டில்? இல்லை சார், இனிமே தான் சார் சும்மா நார்மலாக தான் சார் எழுதியிருக்கேன். அது நடத்துனாங்களா? எப்படி நடத்துனாங்க சார். ஏன் எழுதல அப்புறம்? சரி, ஓகே ஓகே. ஹலோ. எஸ் சார். ஓகே. கிளாஸ் மெத்தட்ஸ் அப்படின்னா தெரியுது நமக்கு என்ன அப்படின்னா இப்போ கிளாஸ் வேரியபிள் ஆக்சன் மாடிஃபிகேஷன் பண்ணால் கிளாஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னா நமக்கு நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம கால் பண்ணுவோமா ஆப்ஜெக்ட் வச்சு. எஸ் சார். அப்போ ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்டாக கால் பண்ணும்போது ஃபங்க்ஷன் மாதிரி ப்ராக்கெட் யூஸ் பண்ணி கால் பண்ணுவோமா? எஸ் சார். பட் ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் வேரியபிள் மாதிரி கால் பண்ணலாம். அதே மாதிரி எஸ். என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் மெத்தடுக்கு ரெஃபரன்சஸ் கொடுக்க தேவையில்லை, எந்த ஒரு ரெஃபரன்ஸும் தேவையில்லை. எஸ். புரியுதா? எஸ் சார்.
ஓகே இப்போ என்னன்னா நெக்ஸ்ட் நம்ம பாலிமார்பிசமுக்கே வந்துருப்போம். பாலிமார்பிசம் வாட் இஸ் பாலிமார்பிசம்? ஓகே இது வந்து என்ன பண்ணால் பாலிமார்பிசத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துப்போம். ஓகே விஎஸ் கூட ஆகுதா? எஸ் சார். ஓகே விஎஸ் கோட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் 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 நேம் என்ன வைக்கிறேன் அப்படின்னா கிளாஸ் கேட்ன்ற ஒரு கிளாஸ் நேம் சரிங்களா? எஸ் சார். ஃபஸ்ட்டு இந்த கிளாஸஸ்க்குள்ள என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெஃப் சவுண்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன் இப்போ யூஎன்டி சவுண்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன் இதுக்குள்ள என்ன ரெஃபரன்ஸுக்கு என்ன கொடுக்கணும்? செல்ஃப். செல்ஃப்ன்றத ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கோம். ஓகே பிரிண்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேட் சவுண்ட் அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறோம் சரிங்களா? எஸ் சார். ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு கிளாஸஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்குவோம். கிளாஸ் டாக் அப்படின்ற ஒரு கிளாஸு இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெஃப் அதே சவுண்டுன்ற அதே ஃபங்க்ஷன் இங்கே ரைட் பண்ணுறோம். ஓகேவா? எஸ் சார். ரைட் பண்ணிட்டு செல்ஃப்னு கொடுக்குறோம். செல்ஃப்னு கொடுத்ததுக்கப்புறம் பிரிண்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டாக் சவுண்ட் அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? எஸ் சார். ஓகே இங்கே பாருங்க இப்போ பாலிமார்பிசம்னா சேம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னோன்னா எஸ் சார். இது சேம் இப்போ இங்கேயும் சவுண்டுன்ற ஃபங்க்ஷன் இருக்கு, இங்கேயும் சவுண்டுன்ற ஃபங்க்ஷன் இருக்கா? எஸ் சார். சேம் ஃபங்க்ஷன் பட் அதோட பிஹேவியர் அதாவது அவுட்புட் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொன்னோமா? எஸ் சார். எதை டிபெண்ட் பண்ணி டிஃப்ரெண்டாக இருக்கும்? புரியல சார். அதாவது எதை டிபெண்ட் பண்ணி டிஃப்ரெண்டாக இருக்கும்னு கேட்குறேன். அதோட ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொன்னோன்னா எஸ் சார். ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேட்ன்ற கிளாஸ் இருக்கு இல்லையா? எஸ் சார். அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். சி ஈக்குவல் டு கேட் அப்படின்ற ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? எஸ் சார். கிரியேட் பண்ணிட்டு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் டெஃப் அனிமல் அனிமல் சவுண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் அனிமல் சவுண்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன். ஓகே அனிமல் சவுண்டுன்னு கொடுத்துட்டு இங்கே ஒரு பேராமீட்டர் ஒன்று கொடுக்குறேன், அனிமல்னு கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இதுக்குள்ள அனிமல் டாட் சவுண்ட் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். ஓகேவா? எஸ் சார். ஓகே இப்போ இங்க ஒரு இது ஒரு பாஸ் பண்ணணுமா? என்ன பேராமீட்டர் கொடுத்தா அதுக்கு நான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணுமா? எஸ் சார். இப்போ அந்த அனிமல் சவுண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி நான் சீன்றதை கொடுக்குறேன். ஓகேவா? சீன்ற நம்மளோட ஆப்ஜெக்டை கொடுக்குறேன். ஓகேவா? எஸ் சார். இந்த சீன்ற ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அனிமல்ன்ற இடத்துக்கு வந்து ஆர்குமெண்ட் வந்துருமா? எஸ் சார். வந்துருச்சுன்னா இங்க அனிமல்ன்றதும் சியா சேஞ்ச் ஆயிருமா? எஸ் சார். சி டாட் சி டாட் சவுண்ட் அப்படின்னா நம்மள கேட் சவுண்டுன்னா சி டாட் சவுண்ட்னா சி வந்து கேட்டோட ஆப்ஜெக்ட். அப்போ கேட்ன்ற கிளாஸ்க்கு போயிடும். கேட்ன்ற கிளாஸஸ்க்குள்ள சவுண்டுன்ற ஃபங்க்ஷன் இப்போ சி டாட் சவுண்ட் அப்படின்னா இங்கே உள்ள ஃபங்க்ஷன் நமக்கு ரன் ஆகும். அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பிரிண்ட் ஆகும்? கேட் சவுண்டுன்னு இருக்கு. ஓகேவா? எஸ் ஓகே சார். ரன் பண்ணுவோம். ரன் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட் கேட் சவுண்டுன்னு வருதா? எஸ் சார். ஓகே இப்போ எனக்கு என்ன இங்கேயும் சவுண்டோட ஃபங்க்ஷன் இருக்கு, இங்கேயும் சவுண்டோட ஃபங்க்ஷன் இருக்கு. பட் என்ன பண்ணுது அவுட்புட் டிஃப்ரெண்டா வருதா? எஸ் சார். எதை டிபெண்ட் பண்ணி டிஃப்ரெண்டா வருது? ஆப்ஜெக்ட். இப்போ டாகுங்க ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்றேன். டாக் ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு டாக். ஓகே கிரியேட் பண்ணிட்டு இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணா இது ஒரு ஆர்குமெண்ட்டாக கொடுக்குறேன். அனிமல் சவுண்டுன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணி இதுக்கு டியை வந்து கொடுக்குறேன். ஓகேவா? எஸ் சார். ஓகே இப்போ எனக்கு என்னன்னா ரெண்டுமே சவுண்டுன்ற ஃபங்க்ஷன் தான் கால் பண்ணுது. இங்கேயும் சவுண்டு தான், இங்கேயும் சவுண்டு. அப்போ ரெண்டுமே சவுண்டோட ஃபங்க்ஷன் தான் கால் பண்ணுது. ஓகேவா? புரியலையா? எஸ். லக்ஷனா புரியலையா? புரியுது சார். ரெண்டுமே ஓகே ஃபர்ஸ்ட் சி போவோம் ஆர்குமெண்டா புரியுது போயிட்டு சார். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் சி போகுது ஆர்குமெண்டா போயிட்டு சி டாட் சவுண்ட்னா இந்த சவுண்ட் வரும். அடுத்து டி போகுது, டி போயிட்டு சவுண்டோட ஃபங்க்ஷன் கால் பண்ணா இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். சரிங்களா? ஓகே ரன் பண்ணுவோம். ரன் பண்ண அவுட்புட் பாருங்க கேட் சவுண்ட் டாக் சவுண்ட் வருதா? எஸ் சார். பட் நம்ம கால் பண்ணது சவுண்டுன்ற ஒரே ஃபங்க்ஷன் தான், பட் அவுட்புட் மட்டும் டிஃப்ரெண்டா வருதா? எஸ் சார்.
இதுதான் என்னன்னா பாலிமார்பிசம். எனக்கு சேம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், பட் பிஹேவியர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எதை டிபெண்ட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? எஸ் சார். இதுதான் பாலிமார்பிசம்ஸ் வரும். டவுட் இருக்கா அதெல்லாம்? நோ சார். ஸோ ஓகே, இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. எஸ் சார். எடுத்தாச்சா? எஸ் சார். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணா அந்த பாலிமார்பிசம்னா என்னன்னு தெரியுமா? எஸ் சார். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். எஸ் சார். ஓகே, ரக்ஷனா கேட்குதா ரக்ஷனா? எஸ் சார். ஓகே. இப்போ உங்களுக்கு பைத்தான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் எடுத்திருப்பாங்கல்ல? எஸ் சார். ஸ்டக் ஆகுதே. கன்ஸ்ட்ரக்டர் எடுத்தாங்களா? எஸ் சார். ஓகே. இப்போ வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன? எஸ் சார். கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு அது என்ன? ஆப்ஜெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கால் பண்ண ஆப்ஜெக்ட் அது ஒரு வந்து ஸ்பெஷல் மெத்தட் சார். அது ஒரு ஸ்பெஷல் மெத்தட். ஓகே. கன்ஸ்ட்ரக்டர் என்ன? ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனோடனே கால் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் உடனே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு, அப்படிதானே? எஸ் சார். ஓகே. அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்கு. என்ன மெத்தட்ஸ் இருக்கு? இன்ட்னு ஒரு மெத்தட் சார். யூனிட்னு ஒரு மெத்தட். ஓகே, வேற? செல்ஃப்னு ஒரு மெத்தட் இருக்கும் சார். செல்ஃப்ன்றது வந்து என்னன்னா அது மெத்தட் டைப்ஸ் கிடையாது, அது வந்து ஜஸ்ட் ரெஃபரன்சஸ்க்காக கொடுக்கறது தான். எஸ் சார். நான் சொல்றது கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள இனிட் எப்படி ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுதோ அதே மாதிரி என்ன அப்படின்னா அதில் ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. நியூ டெல்லுன்னு சொல்லிட்டு 2 இருக்கு. எஸ் சார். ஓகே, அதுவும் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் என்ன அப்படின்னா இனிஷியல்னா இது வேல்யூஸஸை கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். பட் நீயும் டெல்லும் அப்படி கிடையாது, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகேவா? எஸ் சார். ஓகே, சரி. ஓகே, ம். உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடத்தி முடிச்சிட்டாங்களா? எஸ் சார். ஃபங்க்ஷன்ஸில் எதுவும் உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸில் ரிகர்ஷன்னா என்னன்னு தெரியுமா? சார். ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் தான் என்னன்னு தெரியுமா? ரிக்ரெஷனா சார்? ரிகர்ஷன் தான். எஸ் சார். தெரியுமா? எஸ் சார். ஓகே, ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? அது வந்து ஸ்டாட்டிக்கல் நம்ம மிஷின் லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்ணுவோம் சார். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அ டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் மோர் தென் ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் சார். ரிகர்ஷனா? எஸ் சார். ஓகே, மறுபடியும் சொல்லுங்க, ரிகர்ஷனா என்ன? கேக்குதா? ரிலேஷன் பிட்வீன் அ டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் மோர் தென் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் சார். ஓகே, இதுதான் ரிகர்ஷன் சொல்லுவோமா? ஓகே. நெக்ஸ்ட் அசிங், உங்களுக்கு வந்து அதில் லேம்டான்ற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தாங்களா? எஸ் சார். லேம்டானா என்ன? வாட் இஸ் லேம்டா? ஸ்மால் அனானிமஸ்ன்னு சொல்லுவோம் சார்.
ஓகே, ஸ்மால் அனானிமஸ் சொல்லுவோம். ஓகே, வேற? நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு சார், ஆனா ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும். ஓகே, நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு, ஆனால் ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆக்ஸு, கே வாக்ஸ் அப்படின்னு ரெண்டு கொடுத்துருப்பாங்களா? சார் ஆக்ஸு, அதாவது ஆக்ஸ், ஆக்ஸ் இல்லை ஆர்குமெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்களா உங்களுக்கு? எஸ் சார், எஸ் சார். அந்த ஆர்குமெண்ட் ஃபங்க்ஷனில் வெறும் ஆர்க்ஸ்ன்றது வெறும் கீவேர்டாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ் சார். அது வந்து ஆர்க்ஸ்ன்றது கீவேர்டா? ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம் சார். ஓகே, ஸ்டார் ஆர்குமெண்ட்ஸ். ஆர்குட்ஸ்னு போட்டா அது கீவேர்ட் சார். ஓகே, அந்த ஆர்க்ஸ் கொடுக்காம நான் வேற ஏதாவது கொடுத்தா ரன் ஆகுமா, ரன் ஆகாதா? இப்போ நீங்க ஆர்க்ஸ்ன்னு கொடுக்குறீங்கல்ல, எஸ் சார். அந்த ஆர்க்ஸ்னா மல்டிபிள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்றதுக்காக கொடுக்குறோம். எஸ் சார். கேக்குது. இதே நான் வெறும் ஆர்க்ஸ்ன்னு கொடுக்காம நான் வேற ஏதோ கொடுக்குறேன், வேற ஏதோ ஏயோ பியோ ஏதோ ஒன்று வைக்கிறேன். இப்போ அது ஒர்க் ஆகாம ஒர்க் ஆகாதா? எஸ் சார். ஒர்க் ஆகுமா? எஸ் சார். ஓகே, பட் என்ன அதுல முக்கியம்? பேராமீட்டர்ஸ் இருக்கும். பேராமீட்டர்ஸ் முக்கியமா? அதை யூஸ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம் சார், ஆர்க்ஸ் இல்லைன்னா. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் டெஃப் பி ஒன்ற ஒரு ஃபங்க்ஷன், ஓகேவா? எஸ் சார். இதுல என்ன பண்றேன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆர்க்ஸ்னு வைக்கிறேன், ஓகேவா? எஸ் சார். வச்சுட்டு பிரிண்ட்ல என்ன பண்றேன் அப்படின்னா ஆர்க்ஸ்ன்றதை கொடுத்து பிரிண்ட் பண்றேன், ஓகேவா? எஸ் சார். இப்போ பிரிண்ட்ல போயிட்டு என்ன பண்றேன், சாரி, இப்போ ஃபங்க்ஷன் கால் பண்ற இடத்துல போயிட்டு b1 1 2 3 4 5 6ன்னு கொடுக்குறேன், ஓகேவா? எஸ் சார். கொடுத்து ரன் பண்றேன். ரன் பண்ண அவுட்புட் என்ன வருது? 6 வரைக்கும் வருது சார். 1 2 3 4 5 6 வரைக்கும் வருதா? எஸ் சார். இதே நான் வெறும் எனக்கு இப்போ என்ன பண்ணலாம், ஆர்க்ஸ் நான் மல்டிபிள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்கலாமா? எஸ் சார். அது ஆர்க்ஸ். ஓகே, இப்போ நான் வெறும் என்ன பண்ணேன் அப்படின்னா ஏன்னு மட்டும் கொடுக்குறேன். ஏன்னு மட்டும் கொடுத்தா என்ன வரும்? ஆர்க்ஸ்ன்றது கீவேர்டா இல்லை நம்மளா கொடுக்குறதான்னு கேட்குறேன். நம்மளா கொடுக்கறது. நம்மளா கொடுக்குறதா? ஓகே, ரன் பண்ணுவோம். இப்போ ரன் பண்ணா ஏன்னு வருதா? ஏல இப்போ ஏன்னு கொடுத்துருக்கேன், ஏல கொடுத்தா எல்லா வேலையுமே வருதா? எஸ் சார். இப்போயும் மல்டிபிள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுது அதே. இப்போ என்ன பண்ணா அந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக எடுத்துடுறேன், ஓகேவா? எஸ் எடுத்துட்டு சார். ரன் பண்ணிட்டேன். எடுத்து ரன் பண்ண அவுட்புட் எரர் வருதா? எஸ் சார். ஏன்? ஏன்னா இங்க வந்து என்ன பண்ணா மல்டிபிள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண முடியாது. இங்க இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், மல்டிபிள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண முடியும், ஓகேவா? எஸ் சார். புரியுதா? எஸ் சார். ஓகே, இதுல மெயின் அப்போ என்ன, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் தான் மெயின், ஓகேவா? எஸ். அந்த நேம் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஓகேவா? எஸ் சார். ஓகே ஓகே ஓகே. நம்ம பாலிமார்பிசம் போயிடுவோம். பாலிமார்பிசம்ல என்ன பண்றோம் அப்படின்னா சேம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் சார். ஓகே, பாலிமார்பிசம் சேம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், ஓகே, அதை பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணோம், அதில் டைப்ஸ் ஆஃப் பாலிமார்பிசம் இருக்கு, சரிங்களா? எஸ் சார். மெத்தட் ஓவர்லோடிங், மெத்தட் ஓவர்ரைடிங் ரெண்டு இருக்கு, ஓகேவா? எஸ் சார். நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இதை பாருங்க, அது மெத்தட் ஓவர்லோடிங்கிறது பாருங்க, நாட் நேட்டிவ்லி சப்போர்ட்டட் பைத்தான். அதாவது மெத்தட் ஓவர்லோடிங் கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா பைத்தான்ல சப்போர்ட் ஆகாது. எஸ் சார். மெத்தட் ஓவர் ரைடிங் தான் என்ன அப்படின்னா பைத்தான்ல சப்போர்ட் ஆகும். ஏன் மூவ்ஸில் ஏன் இந்த மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த டேட்டாவை லோட் பண்ணிட்டே இருக்கிறதுக்காக தான் என்ன அப்படின்னா இந்த மெத்தட் ஓவர்லோடிங் ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? எஸ் சார். இந்த மெத்தட் ஓவர்லோடிங் வந்து பைத்தான்ல சப்போர்ட் ஆகுது. பட் என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு இன்டர்வியூவில் என்ன அப்படின்னா மெத்தட் ஓவர்லோடிங்கிறது வந்து கான்செப்ட் கேட்டாங்க அப்படின்னா பட் இல்லை, இதில் பைத்தானில் இல்லை. பட் அது மாதிரி ஒர்க் ஆகிற ஒரு கான்செப்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் சொல்கிறேன், நீங்கள் அதே மாதிரி என்னன்னா அந்த கான்செப்ட் நடத்த சொல்லிடலாம், ஓகேவா? எஸ் சார். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் ஓவர்லோடிங்னா நமக்கு என்னன்னு தெரியணும்ல. எஸ் சார். நமக்கு இது கிடையாது. ஆனால் இப்போ ஜாவாவில் பார்த்தோன்னா மெத்தட் ஓவர்லோடிங்னு ஒன்று இருக்குது. அப்போ அது அங்கே எப்படி மெத்தட் ஓவர்லோடிங் ஆகுதுன்றதை நான் சொல்கிறேன், ஓகேவா?
எஸ் சார். ஓகே என்ன பண்ணுறோம்னா விஎஸ் கோட் போய்க்கும். இதை ஃபஸ்ட்டு எடுத்துங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. மெத்தட் ஓவர்லோடிங் மெத்தட் ஓவர் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. எஸ் சார். எடுத்தாச்சா? எஸ் சார். ஓகே. ஓகே விஎஸ் கோட் ஷோ எஸ் சார். கிளாஸ் கிளாஸ் நேம் என்ன வைக்கிறேன் அப்படின்னா கால்குலேஷன் அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம் வைக்கிறேன். ஓகேவா? எஸ் சார். கால்குலேட் அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம். ஓகே இதில் வச்சுட்டு டெஃப் ஆடுன்ற ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? எஸ் சார். ஆட் ஃபங்க்ஷனில் ரெஃபரன்ஸஸ்க்கு என்ன கொடுக்கணும்? செல்ஃப்ன்றதை கொடுக்கணுமா? எஸ் சார். செல்ஃப் கமா ஏன்னு கொடுக்குறேன். ஓகேவா? எஸ் சார். ஓகே ஏ கொடுத்துட்டு பிரிண்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏயை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? எஸ் சார். ஓகே டெஃப் அடுத்து ஆடு அப்புறம் அதே ஃபங்க்ஷன் செல்ஃப்ன்றதை ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிறேன். செல்ஃப் கமா ஏ கமா பி அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? எஸ் சார். நெக்ஸ்ட் இதில் பிரிண்ட் பண்ணுறேன். என்ன பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? எஸ் சார். ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெஃபில் அதே ஆடுன்ற ஃபங்க்ஷன். ஏன்னா பாலிமார்பிசம் பொறுத்தவரைக்கும் சேம் ஃபங்க்ஷன் தானே இருக்கும். எஸ் சார். ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி தானே டிஃப்ரெண்ட் ஆகும். எஸ் சார். ஓகே அதுதான் என்ன அப்படின்னா இப்போ மறுபடியும் ஆடுன்ற ஃபங்க்ஷன் ரெஃபரன்ஸுக்கு செல்ஃபு கமா ஏ கமா ஆர்குமெண்ட் ஏ கமா பி கமா சின்னு கொடுக்குறோம். சரிங்களா? கொடுத்துட்டு எஸ். பிரிண்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு கொடுக்குறோம். சரிங்களா? எஸ் சார். ஓகே கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணணுமா கால்குலேட்டர் கிளாஸ்க்கு? எஸ் சார். சி ஈக்குவல் டு கால்குலேட் அப்படின்ற அந்த கிளாஸ் நேம் கால் பண்ணுறோம். இப்போ சி தான் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஓகே சார். இப்போ சி டாட் ஆட்ன்ற ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன ஒரு ஆர்குமெண்ட்டா? எஸ் சார். ஓகே நான் ஒன்றுன்னு கொடுத்து ரன் பண்ணுறேன். எரர் வருதா? எஸ் சார். ஏன் அப்படின்னா இங்கே தான் மெத்தட் ஓவர்லோடிங்கிற கான்செப்ட் ஒர்க் ஆகாது. சரிங்களா? பைத்தானில் எஸ். இதே ஜாவாவில் ஒரு மெத்தட் ஓவர்லோடிங் எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்கிறேன். இப்போ நான் ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஒரு ஆர்குமெண்ட் ஆடுன்ற ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு இருக்கா? எஸ் சார். ஃபஸ்ட்டு ரன் ஆகும். அடுத்து நான் ரெண்டு ஆர்குமெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா ரெண்டு ஆர்குமெண்ட் உள்ள ஆடுன்ற ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? செகண்ட். எஸ் இது சார். ரெண்டாகும். நெக்ஸ்ட் இங்கே மூணு ஆர்குமெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா மூணு பேராமீட்டர் உள்ள ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது? இங்கே இருக்கு. அப்போ இது ரெண்டாகும். சரிங்களா? எஸ் சார். இப்படி தான் என்ன பண்ணும் அப்படின்னா மெத்தட் ஓவர்லோடிங் ஒர்க் ஆகும். சரிங்களா? எஸ் சார். பட் என்ன அப்படின்னா பைத்தானில் இப்படி இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகாது. பைத்தானில் எப்படி ஒர்க் பண்ணுவேன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? எஸ் சார். ஓகே இது புரியுதா அந்த மெத்தட் ஓவர்லோடிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது? எஸ் சார். சரி ஓகே நான் எப்படி பைத்தானில் எப்படி மெத்தட் ஓவர்லோடிங் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். கிளாஸ் கிளாஸ் நேம் வந்து கால்குலேட்னே வச்சுக்கிறோம். கால்குலேட்னு வச்சுட்டு டெஃப் ஆடுன்ற ஃபங்க்ஷன் ஆடுன்ற ஃபங்க்ஷனில் ரெஃபரன்ஸுக்கு செல்ஃப்னு கொடுத்துக்குவோம் கமா இப்போ ஏ ஈக்குவல் டிஃபால்ட்டாக ஜீரோன்னு வைக்கிறோம். சரிங்களா? எஸ் சார். கமா பி ஈக்குவல் டு டிஃபால்ட்டாக ஜீரோன்னு வைக்கிறோம். கமா சி ஈக்குவல் டு டிஃபால்ட்டாக ஜீரோன்னு வைக்கிறோம். கமா டி ஈக்குவல் டு டிஃபால்ட்டாக ஜீரோன்னு வைக்கிறோம். கமா இ ஈக்குவல் டு டிஃபால்ட்டாக ஜீரோன்னு வைக்கிறோம். சரிங்களா? எஸ் சார். வச்சதுக்கப்புறம் பிரிண்ட்டில் எல்லாத்தையும் என்ன பண்ணோம் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி ப்ளஸ் இன்னு கொடுக்குறோம். சரிங்களா? எஸ் ஓகே சார். இப்போ இதுக்கான ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். இது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணுமா? எஸ் சார். இப்போ என்ன பண்ணுறோம்னா சி ஈக்குவல் டு கால்குலேட் அப்படின்ட்டா ஓகே கிளாஸ் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ சி தான் ஆப்ஜெக்ட். சி டாட் ஆடுன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். சரிங்களா? எஸ் சார். ஓகே இப்போ நான் என்ன ஃபஸ்ட்டு ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்குறேன். ஓகேவா? எஸ் சார். ஓகே ரன் பண்ணுறேன். அவுட்புட் பாருங்க ஒன்றுன்னு வருதா? எஸ் சார். இப்போ எப்படி ஒன்றுன்னு வருது? நான் இத்தனை ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கேன். ஏன் ஒன்றுன்னு வருது?
மெத்தட் ஓவர்லோடிங்னா என்னன்னு சொல்கிறேன். நான் இங்கே எத்தனை ஆர்குமெண்ட் கொடுத்தாலும் அத்தனை ஆர்குமெண்ட் என்னன்னா இங்கே ஓவர்லோட் ஆகணும். இப்போ நான் ஒன்றுன்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு பேராமீட்டர் ஏயா, எஸ் சார். அந்த ஃபஸ்ட்டு பேராமீட்டர் ஏயில் போய் தரணும்னா அந்த ஒன்றுன்றது ஸ்டோர் ஆயிரும். ஓகே, அப்போ ஜீரோ ஆல்ரெடி ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கு. ஜீரோ ரிமூவ் பண்ணிட்டு ஜீரோன்ற இடத்துல ஒன்றுன்னு இருக்கும். ஓகேவா? எஸ் சார். ஓகே, இப்போ அடுத்து ஒன்னோட ஏயோட வேல்யூஸ் ஒன்று, பியோட வேல்யூஸ் என்ன, ஈக்குவல் டு ஜீரோ, ஜீரோ தான். அடுத்து சியோடது ஈக்குவல் டு ஜீரோ தான், டியோடதும் ஜீரோ தான், ஈயோடது. அப்போ ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஒன்று என்ன, ஒன். அவுட்புட்டில் ஒன்று தான் வரும். ஓகேவா? எஸ் சார். ஓகே, இன்னொரு பேராமீட்டர் ஒன்று கொடுக்குறேன், கமா டூன்னு கொடுக்குறேன். இப்போ டூன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஒன்றுன்றது போய் ஏல ஸ்டோர் ஆகும், டூன்றது போயிட்டு பியில் ஸ்டோர் ஆகும். அப்போ மற்றெல்லாம் டிஃபால்ட்டாக ஜீரோன்னு இருக்காங்க, ஜீரோன்னு தான் எடுத்துக்கும். ஓகேவா? எஸ் சார். இப்போ ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ, இப்போ என்ன அவுட்புட் வரும்? ஒன் டூ. ப்ளஸ் கொடுத்துருக்கோம். ப்ளஸ்னா என்ன பண்ணும், ஆட் பண்ணும். ஆட் பண்ணுச்சுன்னா த்ரீன்னு வருமா? ஓகே சார். ஓகே, இப்போ த்ரீன்னு வருது. புரியுதா? எஸ் சார். இது என்ன பண்ணோம், ஒவ்வொரு வேலையாக போய் இங்கே ஓவர்லோட் ஆகுதா? எஸ் சார். இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெத்தட் ஓவர்லோடிங் சொல்கிறோம். ஓகேவா? எஸ் சார். அதாவது மெத்தட் ஓவர்லோடிங் மாதிரி ஒர்க் ஆகிற ஒரு கான்செப்ட், பட் இது மெத்தட் ஓவர்லோடிங் கிடையாது. இதுதான் பைத்தானில் இருக்காது. புரியுதா? எஸ் சார். ஓகே, இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. எஸ் சார். ஓகே, இதெல்லாம் டவுட் இருக்கா? நோ சார். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மெத்தட் ஓவர் ரைடிங். மெத்தட் ஓவர் ரைடிங் எப்படி பைத்தானில் ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். சரிங்களா? எஸ் சார். ஓகே, ஓகே. இதில் பாருங்க, மெத்தட் ஓவர் ரைடிங்னு ஒன்று இருக்கா? எஸ் சார். பிபிடி ஷோ ஆகுதா? எஸ் சார். இதில் மெத்தட் ஓவர் ரைடிங்னு ஒன்று இருக்கா? எஸ் சார். சரி, ஓகே. மெத்தட் ஓவர் ரைடிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். எஸ் சார். ஓகே, ஓகே. விஎஸோட ஷோ ஆகுதா? எஸ் சார். ஓகே, டவுட்டே வரலையா ரக்ஷனா? புரியுதா எல்லாமே? புரியுது சார். இல்லை, எல்லாத்துக்குமே எஸ்ஆர் சொல்கிறீங்களே, புரியுதான்னு கேட்குறேன். புரியுது சார். ரன் பண்ணி பார்க்கும்போது டவுட் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்பேன் சார். சரி, ஓகே, ஓகே ரக்ஷனா. தெரியுமா அதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு? இப்போ நடத்துறதா சார்? ம், ஆமாம். பேசிக்ஸ் மட்டும் தான் சார் தெரியும். அந்த டைப்ஸ் மெத்தட்ஸ்லாம் தெரியாது சார். ஓ, டைப்ஸ் மெத்தட்ஸ்லாம் தெரியாதா? எஸ் சார். ஓகே, ஓகே, ஓகே ரக்ஷனா. என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? பிகாம் சிஏ சார். பிகாம் சிஏவா? எஸ் சார். ஓ, எந்த காலேஜ்? கிருஷ்ணமால் காலேஜ் சார். கிருஷ்ணம்மாள் காலேஜா? எஸ் சார். எந்த ஊர்? சார் சொர்ணா கூட ரூம்மேட்டா இருந்தாங்க ஆ, சார். ஓகே, 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 ஓகே. ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கலாங்க. ஆமா சார். ஓகே, ஓகே, ஓகே ரக்ஷனா. என்ன ப்ராஜெக்ட் பண்ணினீங்க? ஏஎம்எல். ஏ ஆர்ட். ஏஎம்எல்? ஏ இல்ல சார். இல்லை, அதான் என்ன ஏ ப்ராஜெக்ட் டிரைவன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் அனலைஸ். ஓ, ஓகே, ஓகே, ஓகே ரக்ஷனா. ஓகே, ஓகே, ஓகே. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெத்தட் ஓவர் ரைடிங் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ் சார். பிகாம் சிஏவா? சொர்ணமங்கையோடவா? எஸ் சார். ஓ, ஓகே, 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 ஓகே. சரி, ஓகே. இப்போ கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோம். கிளாஸ் டேடுன்னு வச்சுக்கோம். சரிங்களா? எஸ் சார். ஓகே, கிளாஸ் டேடுன்னு வச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெஃப் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நேமு ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு இதில் என்ன பண்ணோம்னா ரெஃபரன்சஸ்க்கு செல்ஃப்னு கொடுத்துக்குவோம். சரிங்களா? எஸ் சார். கொடுத்துட்டு பிரிண்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்ஸ் ஹவுஸ் அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸ் சன்னுன்ற ஒரு கிளாஸ். ஓகேவா? எஸ் சார்.
இங்கே என்ன பண்ணணும்னா டேடுன்றதை இன்ஹெரிட் பண்ணுறோம் ஓகேவா. ஓகே சார். இன்ஹெரிட் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணுறோம்னா டெஃபில் ஃபேக்டரி அப்படின்றத பண்ணுறோம். ஃபேக்டரி ஓகே. ரெஃபரன்ஸஸ்க்கு செல்ஃப்ன்ற ஒரு நேமு. பிரிண்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சன் ஃபேக்டரி. ஓகே சன் ஃபேக்டரின்னு கொடுத்துட்டோம் ஓகே. இப்போ போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். எதுக்கு சன்ன்ற கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம் சரிங்களா. எஸ் சார். என்ன பண்ணுறோம் அப்படின்னா S1 ஈக்குவல் டு சன்ன்ற கிளாஸ் ஓகே. இதை வச்சு என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் கால் பண்ணலாம். S1ன்ற ஆப்ஜெக்ட் வச்சு எந்தெந்த ஃபங்க்ஷன்லாம் கால் பண்ணலாம். இது ரெண்டுமே கால் பண்ணலாம் சார். ரெண்டு ஃபங்க்ஷனுமே கால் பண்ணலாமா. எஸ் சார். ஓகே S1 டாட் ஃபேக்டரின்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம் ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா S1 டாட் நம்ம ஹவுஸ்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் ஓகேவா. எஸ். ஹவுஸ்ன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம் சரிங்களா. எஸ் சார். ஓகே ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறீங்களா ரக்ஷனா. எஸ் சார். நான் வந்துடுறோம். எஸ் சார். ஓகே ஓகே டீ மட்டும் சாப்பிட்டு வந்துடும். 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க. எஸ் சார். ஓகே ஓகே ரக்ஷனா.
ஓகே. ரக்ஷனா கேக்குதா ரக்ஷனா? எஸ் சார். ஓகே ஓகே. இந்த கிளாஸஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு ரெண்டு கிளாஸஸ் இருக்கு. இதுல ஹவுஸ் ஃபங்க்ஷன் இருக்கு, இதுல ஃபேக்டரி ஃபங்க்ஷன். ஓகே, நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட்ல சன் ஃபேக்டரி டேட் ஹவுஸ்னு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? எஸ் சார். ஓகே, இப்போ நம்ம இதை தான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ ஹவுஸ்ன்னு பிரிண்ட் பண்ணும்போது டேட் ஹவுஸ்ன்றது பிரிண்ட் ஆகுதா? எஸ் சார். இப்போ இதுல என்ன பண்றோம் அப்படின்னா அந்த சேம் ஃபங்க்ஷன்ஸை இங்கே ரைட் பண்றோம். டெஃப் ஹவுஸ்ன்ற ஃபங்க்ஷன் இங்கே ரைட் பண்றோம். ரெஃபரன்ஸுக்கு செல்ஃப் கொடுத்துட்டு ஓகே, பிரிண்டர் என்ன பண்றோம் அப்படின்னா சன் ஹவுஸ் அப்படின்றத பிரிண்ட் பண்றோம். ஓகேவா? எஸ் சார். ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி ஹவுஸ்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணப்போ டேட் ஹவுஸ்ன்றது பிரிண்ட் ஆச்சு. இப்போ ஹவுஸ்ன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம். இப்போ நமக்கு அவுட்புட்ல என்ன வருது? சன் ஃபேக்டரி சன் ஹவுஸ். ஆ ஏன்னா இந்த ஹவுஸ்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா இந்த ஹவுஸ் ஃபங்க்ஷன் போய் ஓவர் ரைட் பண்ணுது மேலே. இது மேலே ஓவர் ரைட் ஆயிடுச்சுன்னா இது ரிமூவ் ஆயிரும். இந்த சன் ஹவுஸ் தான் என்னன்னா நமக்கு அவுட்புட்ல ஷோ ஆகும். ஓகேவா? எஸ் சார். இதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஓவர் ரைடிங் நம்ம சொல்றோம். எஸ் சார். புரியுதா அது? சார் வேற எக்ஸாம்பிள் ஏதாவது? ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு கிளாஸஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். கிளாஸ் சைல்டு அப்படின்ற ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? எஸ் சார். கிரியேட் பண்ணிட்டு இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சன்னுன்றதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இன்கரேஜ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, எஸ் சார். இன்கரேஜ் பண்ணிட்டேன். ஓகே, இதுக்குள்ள என்ன ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணா டெஃப் பைக்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ் சார். வச்சுட்டு ரெஃபரன்ஸுக்கு செல்ஃப்னு கொடுத்துட்டு பிரிண்ட்டில் சன் பைக் அப்படின்றத பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? எஸ் சார். ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். சி ஈக்குவல் டு சைல்டு அப்படின்ற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, சியை வச்சு என்னோட ஃபங்க்ஷன்லாம் கால் பண்ணலாம்? சன்னோ சன்னோடது கால் பண்ணலாம் சார், சைல்டோடது. ஓகே, சைல்டோடது கால் பண்ணலாம். வேற ஃபேக்டரி ஹவுஸ்ன்னு கால் பண்ணலாம் சார். இப்போ என்னால் இங்கே உள்ள ஹவுஸ்ன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ண முடியுமா முடியாதா? நோ சார். முடியாதா? ஏன் முடியாது? இன்ஹெரிட் பண்ணிருக்கனால கால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதாவது சன்னோடது இங்கே இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம், டேடதும் இங்கே இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். அப்போ இது மல்டி லெவல் தானே? எஸ் சார். அப்போ மல்டி லெவல்னா நான் இங்கே இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் இதை வச்சு இங்கேயும் கால் பண்ணலாம் இங்கேயும் கால் பண்ணலாம் தானே? எஸ் சார். அப்போ கால் பண்ணலாம். ஓகேவா? எஸ். ஓகே, இப்போ நான் C1 டாட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சி டாட் பைக்ன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். சி டாட் பைக்ன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். கால் பண்ணிட்டு என்னன்னா ரன் பண்ணுறேன். அவுட்புட்ல என்ன வருது? சன் பைக்குன்னு வருதா? எஸ் சார். ஓகே சார், இங்கே என்ன சைல்டு பைக்குன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். CHIELD சைல்டு பைக்குன்னு சேஞ்ச் பண்ணுறேன். சைல்டு பைக்குன்னு எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? எஸ் சார். ஓகே, இதை வச்சு என்ன பண்ண போறோம்னா சி டாட் ஃபேக்டரி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? அதை எஸ் கால் சார். பண்ணுறேன். அதை கால் பண்ண அவுட்புட் என்ன வருது? எனக்கு சன் ஃபேக்டரின்னு வருதா? எஸ் சார். ஓகே, இப்போதான் ஓவர் ரைட் பண்ண போகிறோம். நான் என்ன இப்போ மறுபடியும் இங்கே சி டாட் ஹவுஸ்ன்னு பிரிண்ட் பண்ணுறேன். சி டாட் ஹவுஸ்னு அவுட்புட் என்ன வருது? சி டாட் ஹவுஸ் அப்படின்னா எனக்கு சன் ஹவுஸ்னு வருதா? எஸ் சார். இப்போ இதுதான் நம்ம ஓவர் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்கே ஃபேக்டரினா சன் ஃபேக்டரின்னு வருது, இங்கே சன் ஹவுஸ்னு வருது. ஓகே, இப்போ டெஃப்ல இப்போ அதே ஃபேக்டரி அப்படின்ற ஃபங்க்ஷனை ரைட் பண்ணுறேன். ரைட் பண்ணிட்டு இன்ட்டுல சைல்டு ஃபேக்டரி அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? எஸ் சார். சைல்டு சைல்டு ஃபேக்டரி அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபேக்டரி இதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு? சன் ஃபேக்டரின்னு வந்துச்சு. இப்போ ஃபேக்டரின்ற ஃபங்க்ஷன் இந்த ஃபேக்டரி ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா இங்கே போய் ஓவர் ரைட் பண்ணிடும். இது மேலே ஓவர் ரைட் ஆயிடுச்சுன்னா சன் மேலே போயிட்டு சைல்டு ஓவர் ஆயிடுச்சுன்னா சைல்டு ஃபேக்டரின்னு தான் பிரிண்ட் ஆகும். அவுட்புட் பாருங்க, சைல்டு ஃபேக்டரின்னு வருதா? எஸ் சார். இப்படி தான் என்னன்னா ஓவர் ரைட் ஆகுது. ஓவர் ரைட் ஆகி அந்த அந்த வேல்யூவை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆமாம் எக்ஸிக்யூட் ஆகும். ஆமாம், அந்த வேல்யூவை ஸ்கிப் பண்ணிட்டு இது எக்ஸிக்யூட் ஆகும். எஸ் சார். புரியுதா?
எஸ் சார். ஓகே, இது மாதிரி தான் என்னன்னா ஓவர் ரைட் பண்ணுவோம். இப்போ டெஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஹவுஸ் பண்ணும்போது சன் ஹவுஸ்னு வந்துச்சா? எஸ் சார். இப்போ அதே சேம் ஃபங்க்ஷன் இங்கே ரைட் பண்ணுறேன். டெஃப் ஹவுஸ்னு கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சைல்டு ஹவுஸ்னு கொடுக்குறேன். சிஹெச்ஐஎல்டி சைல்டு ஹவுஸ்னு கொடுக்குறோம். சைல்டு ஹவுஸ் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். அவுட்புட் பாருங்க, சைல்டு ஹவுஸ்னு சேஞ்ச் ஆயிடுச்சா? எஸ் சார். ஏன் இதுக்கு ஏன் சேஞ்ச் ஆச்சுன்னா, இந்த சைல்டு ஹவுஸ் அதாவது இந்த ஹவுஸ் இங்கே ஓவர் ரைட் பண்ணும், இந்த ஹவுஸ் இதை ஓவர் ரைட் பண்ணும். அப்போ இது ஓவர் ஆயிடுச்சுன்னா எனக்கு இதுக்கு மேலே சைல்டு ஹவுஸ் தான் இருக்கு. அப்போ சைல்டு ஹவுஸ் தான் நம்ம வியூ பண்ணி பார்க்க முடியும். புரியுதா? எஸ் சார். இதுக்கு ஓகே. முன்னாடி எத்தனை வேல்யூ இருந்தாலும் அது ஓவர் ரைட் பண்ணி ஆ, கடைசியில. கடைசியில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் வரும். ஓகே சார். ஓகே, இது புரியுதா? எஸ் சார். ஓகே, டவுட் இருக்காதுல? நோ சார். சரி, ஓகே, இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. எஸ் சார். ஓகே, இன்னைக்கு வந்து பாலிமார்பிசம் முடிஞ்சிருச்சு சரிங்களா? எஸ் சார். ஓகே, இது பாலிமார்பிசம்ல என்ன அப்படின்னா, இது எப்படி இருக்கட்டும், உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர்னு ஒன்று சொன்னனா? எஸ் சார். உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அந்த கன்ஸ்ட்ரக்டரில். இப்போ இனிட்ன்றது கன்ஸ்ட்ரக்டர் கிடையாது, அது இனிஷியல் அவ்வளோதான். அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நிறையா இருக்குது, அது என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? எஸ் சார். அதே மாதிரி என்ன அப்படின்னா, இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் ஒன்று இருக்கா? எஸ் சார். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷனில் பாருங்கள், இது மாதிரி நிறையா இருக்குது. எஸ்டிஆர்னு ஒன்று இருக்குது, ஆர்இபிஆர்னு ஒன்று இருக்குது, ஃபார்மட்னு ஒன்று இருக்குது, பைட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? எஸ் சார். ஸோ இந்த கான்செப்ட்லாம் என்னென்னு பாருங்கள். ஓகேவா? ஓகே சார். ஜஸ்ட் இதெல்லாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ் சார். அதே மாதிரி என்ன அப்படின்னா இங்கே இந்த லென்த், இங்கே ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்னு ஒன்று இருக்கா? எஸ் சார். இந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதாவது ஆடு, சப்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்துருக்கோமா? எஸ் சார். எல்லாமே என்னன்னா ஒரு சிம்பிளாக இருக்கும். பட் என்ன அப்படின்னா எல்லாமே ஒரு பில்டிங் மெத்தடாகவே இங்கே அவங்க ரைட் பண்ணி வச்சுருக்காங்க. இதையும் என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஒர்க் பண்ணி பாருங்க. ஓகேவா? எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லென்த்து லென்த்து சப்போர்ட்னு ஒன்று. ஓகேவா? எஸ் சார். இந்த லென்த்து சப்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான். இதுலேயும் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா? எல்இ என்ன, கெட் ஐட்டம்னா என்ன, ஐட்டர்னா என்ன, கண்டென்ட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி இதில் நான் ஒரு 4 மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேவா? எஸ் சார். இதெல்லாம் என்னென்னு பாருங்க. ஓகே சார். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோதானு ஈஸியாக தான் இருக்கும். ஒன்ஸ் பாருங்க, என்னென்னு மட்டும் பாருங்க. ஓகேவா? ஓகே சார். ம், ஓகே ஓகே. அந்த இன்னைக்கு டைப்ஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் சார். எடுத்துக்கிறீங்களா? எஸ். ஓகே, இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர், ஆப்ஜெக்ட், ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், லென்த் சப்போர்ட். ஓகே, இதெல்லாம் அப்படியே அப்ளிகேஷன் எடுத்துங்க. இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பெஷல் மெத்தட்ஸ்னு சொல்லுவோம், இல்லைனா மேஜிக் மெத்தட்ஸ், இல்லைனா டண்டர் மெத்தட்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? எஸ் சார். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? எஸ் சார். ஓகே, இதை ஒவ்வொன்றா என்னன்னா டீப்பாக என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? எஸ் சார். ஓகே 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 ரக்ஷனா, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு நாளைக்கு வந்து என்கேப்சுலேஷன்ஸ் பார்ப்போம். சரிங்களா? எஸ் சார். ஓகே ஓகே ரக்ஷனா. ஓகே, லீவ் ஆகிக்கலாம். தேங்க்யூ சார். ஓகே ரக்ஷனா.